இவ்வளவு விஷயம் இருக்கு. இப்ப அதெல்லாம் சொல்லி நீங்க குழம்பிட வேண்டாம். விஷயம் இப்படி இருக்கு சொல்லிடுறேன். இப்போ என்ன படிச்சீங்கம்மா? நீங்கள் துருவி துருவி ஆராய்ந்து கொண்டிராதீர்கள். எதுக்காக சொன்னு கேட்டா, இந்த விஷயத்திலிருந்து விலகிட்டாலே போதும், தூய்மையாவதற்கு ஒரு வழி கிடைச்சு போச்சு. நாபுதுல மேன்மையாவதற்கு வழி கிடைச்சு. நாபுத வேகமா செய்வதற்கு பிறகு இத விட்டுட்டு அத செய்யாத. உன்னைய நாபுத செய்ய சொன்னேன். உன்னத பத்தி விசாரிச்சுட்டு நீ. கேட்டத செய்வான்னு பத்தி விசாரிச்சு. அதான் சொல்றான். எப்போதும் ஞாபகம் இருந்தீங்கன்னா, நீங்க துருவி துருவி உன்னத விஷயம் சேர மாட்டீங்க. புறம் பேச மாட்டீங்க. பசாது பேச மாட்டீங்க. உன்னத பத்தி காலத்தை இந்த செயல் செய்ய மாட்டீங்க. என்ன செய்வீங்க? சொல்லுங்க. மாறி போயிட்டு இருக்கு குரான். எதை எடுக்கிறது, எதை செய்யறதுன்னு உங்களால சொல்ல முடியாது. எதை எடுக்கிறது, எதை செய்யறது என்று ஒரு காலம் சொல்ல முடியாது. உங்கள நீங்கள் தான் கொண்டு போகணும், வழி நடத்தணும். நீங்க உங்கள இந்த வழி நடத்துவதற்கு நீங்கள் முயற்சித்தால், முயற்சி செய்தால், நாட்டம் இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு நாடுவான். அல்லாஹ் நாடுவான். இப்ப நான் சொல்றது புரியுதா? புரியலையா? நான் சொல்றது புரியுதா? புரியல. நீங்க தான் வேலை செய்யணும். நீங்க செஞ்சா நானு செய்றேன். ஃபஸ்குருனி அஸ்குருக்கும். ஃபஸ்குருனி அஸ்குருக்கும். என்ன சொல்ல போறீங்க? நிறைய அர்த்தம் வந்து எந்த விஷயத்துக்கு எந்த ஆயத்தை கொண்டு வந்து பேசலாம் பாருங்க. இப்ப நீங்க செய்தால் நானும் செய்றேன். நீங்க முயற்சி செய்தால் நானும் முயற்சி செய்றேன். நீங்க ஸிக்ர் செய்தால் நானும் ஸிக்ர் செய்றேன். ம். கொஞ்சம் கேட்டுக்கிட்டே வாங்க. இங்க ஒரு நெட் சரியா வேலை செய்யல. அதுக்காக கொஞ்சம் விட்டு விட்டு வரலாம். கொஞ்சம் பொறுத்துக்கிருங்க. அந்த வரைக்கும் கேட்டுக்கிட்டு வாங்க. அப்ப அடுத்த படிங்க. அடுத்த லைன். அன்றியும் உங்களில் சிலரைப் பற்றி புறம் பேச வேண்டாம். சிலரை பற்றி புறம் பேச யாரும் யாரை பற்றியும் புறம் பேச வேண்டாம். உங்களில் எவராவது தம்முடைய இறந்த சகோதரனின் மாமிசத்தை புசிக்க விரும்புவாரா? பாத்தீங்களா? புறம் பேசுறது, ஃபசாது பேசுறது, ஒருத்தன் வந்து உன்னத பத்தி பேசுறது, ஒருத்தி வந்து உன்னதத்தை பேசுறதுக்கு எதுக்கு அர்த்தம் கேட்டா, தன் இறந்த சகோதரனின் மாமிசத்தை எவனா சாப்பிடுவானாப்பா? அதுக்கு ஈக்குவல்ப்பா புறம் பேசுறது. ஒவ்வொருத்தன் தான் இறந்த சகோதரனின் மாமிசத்தை சாப்பிடுறா ஈக்குவல் புறம் பேசுறது. ஃபசாது பேசுறது. அந்த பேச்சே மனசுல வரக்கூடாது, நினைக்கவும் கூடாது. யார பத்தி எந்த கலையும் நினைக்கக்கூடாது. நினைச்சா நல்லதே நினைங்க. நல்லதே பேசிடுங்க. கெட்டதோ புறம் பேச வேண்டவே வேண்டாம். அல்லாஹ் எப்படி உதாரணத்தை காட்டுன்னு பார்த்துக்கங்க. எப்பேற்பட்ட உதாரணத்தை கூறுகிறான் புறம் பேசும் மக்கள். அடுத்தது. அதனை நீங்கள் வெறுப்பீர்கள். வெறுப்பீர்களே. அப்ப எவ்வளவு தூரம் அது நாத்தம், அசிங்கம் வெறுப்பீங்களோ, அந்த மாரி ஒருத்தன் வந்து உன்னடத்திய பத்தி குறை சொன்னான்டா, அடுத்த செகண்ட் அவன் வெளிய தள்ளணும். மூடுறா வாய. பேசாத என்கிட்ட. அப்படின்னு சொல்லிடணும். அந்த தைரியம் இருக்குதா? அந்த தைரியம் இருந்தால், வாய மூடினால், யாரா இருந்தாலும் எதிர்பார்க்க மூடுற வாய் பேசாதன்னு பேசினா, நீ தூய்மையாவதற்கு வழியை அமைத்துக் கொண்டாய். தூய்மையாவதற்கு சிறந்த வழி, எளிதான வழின்னு சொன்னவங்களுக்கு தூய்மை ஒவ்வொன்றா படிப்படியா அந்த 12 விட்டுருங்க. இப்ப வரிசையா 12 நான் ஒண்ணு சொன்னேன். இப்ப இது ஒண்ணு சொல்றேன். என்னைக்கு அல்லாஹ் சொன்னதை செய்வதற்கு தைரியமாக பேசுகின்றாயோ, யாரா இருந்தாலும் சரி பேசாத. என்கிட்ட பேசாத. இந்த விஷயத்த நீயும் செய்யாத. யாரும் பேசாத. தப்பு என்று அவனுக்கு கண்டித்து சொல்லுகின்றாயோ, நீ தூய்மையாவதற்கு வழியை எடுத்துக்கொண்டாய் என்று அர்த்தம். தூய்மையாவதற்கு சுலபமான வழி தேடிக்கொண்டாய் என்று அர்த்தம். படிங்க. இன்னும் நீங்கள் அல்லாவிடம் தக்வாவுடன் இருங்கள். போதுமா? இவ்வளவு விஷயம் சொல்லிட்டு
அல்லாஹ்விடம் தக்வாவுடன் இருங்கள். தக்வா தான் ஹையஸ்ட் வேல்யூ. இத நீங்க அடையணும். தக்வான்னு இருக்கணும். மஸ்ஜித் ஹராம்ல இருக்கணும். பைத்துல் ஹராம் கஅபால இருக்கணும். எப்போதும் ஜிக்ர்ல இருக்கணும். எப்போதும் ஞாபகம் இருக்கணும். எந்த காலத்திலயும் ஒவ்வொரு ஆயத்தும் சுஜூதுல இருக்கணும். அவன சுஜூது செய்யணும். இவ்வளவு விஷயம் எப்ப 24 மணி நேரம் இவ்வளவு வேலையும் செய்ய வேண்டியிருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. இவ்வளவு விஷயம் இருக்குதே, ஒண்ணுமே செய்யாம உட்கார்ந்துக்கிறோமே அப்படின்னு நீங்க நினைத்தால், நினைத்து பயந்து கொண்டால், குர்ஆன் புரியும். குர்ஆன் புரிவதற்கு தூய்மை அவசியம். இந்த தூய்மையானவனை அடைந்து, அவன பேசி, விஷயத்தை அறிந்து கொள்வதற்கு நீங்க தூய்மையா இருக்க வேண்டும். தூய்மையா இருந்தால், அந்த தூய்மையானவனை நீங்க எளிதில் பேசலாம், விஷயத்தை அறிந்து கொள்ளலாம். நீங்கள் நண்பனாகவும் ஆக்கிக் கொள்ளலாம் அந்த தூய்மையானவனை. பார்த்தீங்களா? தூய்மைக்கு எப்படி வருது பாருங்க. வழி வருது பாருங்க. வழி வகுக்குது பாருங்க. ஈஸியான வழி சொல்லிட்டேன். எது? தூய்மையாவதற்கு. உங்க கையில தான் இருக்கு. நீங்க நாடுனா அவன் நாடப் போறான். அவனும் நடமாட்டான். நான் இந்த ஆள தூய்மைப்படுத்தப் போறேன்னு சொல்லி வரமாட்டான். நீ நாடி, நீ உண்மையுடன் நாட்டம் உண்மையாக இருந்தால், நிச்சயமா அவன் சொல்லப் போறான். படிங்க. நிச்சயமாக பாவத்தில் இருந்து மீள்வதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்பவன், மிக்க ஆஹா! கிருபை செய்பவன். பாவத்திலிருந்து மீள்வதை அல்லாஹ் ஏற்றுக்கிறான். இந்த பாவம்லாம் செய்ய மாட்டேன், எல்லாம் செய்ய மாட்டேன், நீ தப்பா செஞ்சுட்டேன், மன்னிச்சிரு, மன்னிச்சிரு, மன்னிச்சிருன்ட்டு இதே எண்ணத்தோடு இருந்தான்டா ஒருத்தன். அது உண்மையை அவன் கண்டால், நீங்க கேட்கும் துஆவில் உண்மையை கண்டால், நிச்சயமாக உங்க பாவத்திற்காக மன்னிப்பு கேட்கும் துஆவை ஏற்றுக்கொள்கிறான். கால ரப்புக்கும் உதூனி அஸ்தஜிப். என்னை நீங்கள் துஆ செய்யுங்கள். நான் பதில் அளிக்கின்றேன். வகால ரப்புக்கும் உதூனி, துஆ செய்யுங்கள். அஸ்தஜிப் லக்கும், நான் விடை அளிக்கிறேன். இந்த மாதிரி அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். சரி. இப்ப இதுவரையும் இந்த விஷயம் போதும். அடுத்த வாரம் நல்ல விஷயங்கள் பேசுவதற்கு நீங்க தான் அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு வரணும். இன்னும் நல்ல விஷயங்கள் சொல்லித்தாயா அல்லாஹ்ன்னு அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு வாங்க. நானு உங்கட்ட அல்லாஹ் சொல்லிக் குடுத்தத உங்களுக்கு சுலபமா சொல்லிக் குடுத்துடுறேன். என்னென்னலாம் அல்லாஹ் எனக்கு அறிவிச்சு குடுத்தானோ, இது நான் எப்படி நடந்துட்டு இருக்கிறேனோ, அது நடந்த விஷயத்த அவன் சொல்லிட்டு இருக்கேன். நடந்துக்கிற விஷயத்த அவன் சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்க நடந்துக்கங்க, இத பேசுங்க. இந்த ஆயத்து முடிஞ்சிருச்சாமா? இந்த சூரா முடிஞ்சிச்சா இன்னும் இருக்குதா? முடிஞ்சிச்சு காக்கா. முடிஞ்சது. அப்ப அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் அடுத்த வாரம் அடுத்த சூரா பார்ப்போம். இந்த 2 பயான் பண்ணிட்டோம்ப்பா. இந்த 2 பயான் விஷயத்த ஒழுங்கா புரிஞ்சு செய்யுங்கப்பா. அதான் நான் கேட்கிறது. வேஸ்ட் ஆக்கிடாதீங்க. இவ்வளவு கத்தி கத்தி பேசி பிரயோஜனம் இல்லாம ஆக்கி விட்டுறாதீங்க. அதான் உங்கள்ட்ட சொல்றேன். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மையுடன் இதுல ஈடுபாடு இருந்தா, உண்மையான இறைவன நீங்க அறிஞ்சுக்கிருவீங்க. பொய் உங்கள விட்டு போய்விடும். உண்மையான இறைவன். அதான் சொன்னவங்களுக்கு, அல்லாஹ் இது என்ன விஷயம்? ஹம்து புகழ் என்ன விஷயம்? ரப்பு அதன் அர்த்தம் என்ன? ஆலமீன் அகிலங்கள். இந்த 4 வார்த்தைக்கு அர்த்தம் கேட்டுருக்கிறேன். நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. ஓரளவு ஒரு உண்மையை நண்பர் ஒருவர் சொல்லியிருந்தார். அதை விட மேன்மையான விஷயத்துக்கு நீங்களும் வாங்க. அதான் அவன் கேட்டுக்கொள்வது. இன்ஷா பிஇஸ்னில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்த வாரம் சந்திப்போம்.